Welcome to the vlog. Okay, you are architect. Yeah. Okay. It's very peaceful and it's very nice with the greenery and everything. It's an amazing feeling actually. Rajini style. Do you know Rajinikanth? You teach me, I will do. 3, 2, 1. Welcome to the vlog. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா நம்ம வந்து எல்லாருக்கும் பசங்க ஃபேவரட் அப்படின்னாலே வந்து பாண்டிச்சேரி தான். ஸோ பாண்டிச்சேரி தான் வந்திருக்கோம். பாண்டிச்சேரியில் ஃபேவரட்டான வந்து நிறைய ஸ்பாட் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அந்த ஆரோவில் கோல்டு குளோபல் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நிறைய மக்களும் வந்திருக்காங்க. பட் நம்மளும் விளாகில் ஸ்ட்ராங்காக சூப்பராக ஜாலியாக நம்மளும் வந்திருக்கோம். கேமராமேன் பசங்க வந்திருக்காங்க. எல்லாரோடையும் சேர்ந்து மக்கள்கிட்டையும் சேர்ந்து இந்த கோல்டு குளோபல் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்களும் என் கூட வந்து சேர்ந்துக்க போகிறீங்க. ஓகே, இந்த பிளாக் தானே ஆல்வேஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த பிளாக்கோடு சேர்ந்து மக்களோட அண்ட் உள்ளே வந்து பார்த்தா என்ட்ரியிலே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸு நம்ம ஊரில் போகிற ஒரு ஃபீல் இருக்கும்ல. ஸோ அந்த ஃபீல் வந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த நேச்சரோடு கலந்து ஒன்று இருக்கும்ல, அதுதான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் நிறைய பேர் நம்ம பயிலும் இல்லை, எங்கே போனாலும் ஒரு ஃபோட்டோ, ஒரு 100 ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆனால் அந்த 100 ஃபோட்டோவில் 2 ஃபோட்டோ தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 2 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும். அந்த ஒரு ஃபோட்டோக்காக கேமராமேன் 100 ஃபோட்டோ எடுப்போம். எதுக்கு இவ்வளோ வாட்டி சொல்கிறேன்னா, வெளியில் போனால் 10 ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரே ஒரு ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ எடுத்துங்க. சரி, ரைட்டு. அண்ட் வந்து இருக்கிறதுலே இந்த பாண்டிச்சேரியிலே அழகு என்னன்னா, ஆக்சுவலாக அந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள்லாம் வருவாங்க. ஏன் நம்மளை பார்த்து தம்பி ஓடுறான், யாரும் தெரியல, வாடா தம்பி, என் பார்த்தோன்னா சரி ரைட்டு விட, கருப்பு சைடில் பயப்படாத. ஓகே. அண்ட் என்ட்ரியில் வந்துட்டு என்னன்னா, இது வந்து ஏர்லி 20th century 1968 தான் அது வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பாரு அந்த பஸ்ஸெலாம் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. என்ன போட்டிருக்கு, த ஃபஸ்ட்டு ஆனர்ஸ் அரைவல் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு 1969 தான் வந்திருக்காங்க. ஓகேவா, அதுதான் வந்துட்டு அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறாங்க. இது இல்லாமல் தம்பி ஒருத்தன் முன்னாடி போய் கோப்ரோவில் எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு கோப்ரோ ஆன் பண்ண தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி, ஓகே விடுங்க. பட் இருந்தாலும் நமக்கு இன்னொரு பார்ட்னர் இருந்தால் நல்லா இருக்குன்றதுனால நம்ம வந்து இன்னொரு தம்பி அப்பா சின்ராஜ் குரூப்பில் ஒரு சின்ராஜ் ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்றத காட்டுறேன். அந்த ஆரோவில் உள்ளே வந்து அப்படியே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அப்படியே இந்த சைடாக வந்தோன்னா ஃபுல்லாக க்யூவாக நிற்கிறாங்க. என்னடா க்யூவாக நிற்கிறாங்கன்னு அண்ணன்ட்ட வந்து கேட்டேன். ஆனால் அப்படியே வான உள்ள கம் ஹியர். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷோ ப்ரொடியூசர். ஸோ இவர்கிட்ட தான் வந்து கேட்டேன், என்னென்னா ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க, 1 hour இங்கேயே போயிடுவான்ட்டு. ஆனால் அண்ணன் என்ன போய் சொல்லுனேன், அதான் வந்து வீடியோ பார்க்குறாங்க உள்ள வெத்தலை துப்பிடுனேன். வீடியோ பார்க்குறாங்க. வீடியோனா என்ன வீடியோ, அது வந்து ஆரோவில் சர்வதேச நகரத்தோட என்ன அதை பற்றி, அதை வந்து இங்கே என்ன இருக்குது, என்ன இங்கே வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க, அந்த இதை பற்றி வரலாறை வந்து அந்த வீடியோவில் காட்டுவாங்க. அதை வந்து உள்ள உட்காந்து பார்க்குறாங்க வீடியோவா. ஸோ அதுதான் வந்துட்டு உள்ள காட்டுறாங்க. பட் எத்தனை மணிக்கு இது ஓப்பன் ஆக்சுவலாக? மணி எத்தனை மணி வந்து 8:45 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஃப்ரீயாக பார்க்குறவங்க 9 மணிக்கு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. இப்போ வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா அங்கே தேட்டர் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா, அவர் வந்து ப்ரொடியூசராக தான் வந்தார். ஆனால் இங்கே வந்து கைடாகவே மாறிட்டார். சரி, ஓகேண்ணா, சூப்பர். அண்ட் வந்து இங்கே உள்ள உங்கள்ட்டையும் ஒரு சிலர்லாம் பேசி எங்கேருந்து வந்தாங்க, என்ன எதுக்காக வந்தாங்கன்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுப்போம். நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியாது, அதனால் நமக்குள்ளே இருக்கட்டும். பட் இருந்தாலும் யார்ட்டையாவது கொஞ்சம் பேசி இன்டராக்ட் பண்ணி கேட்டுக்கோ. என்ன சாமி, ஓகேவா? மேம்கிட்ட கேட்போம். மேம் உள்ள ஹாய், கார்த்திக் மேம், நைஸ் டு மீட் யூ. ஸோ ஆக்சுவலாக பாண்டிச்சேரி நேட்டிவ் உங்களுக்கு எங்கே? No, we are not Okay. from Are you from? Maharashtra. Maharashtra. Okay. I'm from Tamil Nadu. Okay. Okay. Why to choose you visit Pondicherry? Because it was new thing to explore. Okay. Yeah, and Auroville is also the reason because we are architects here. Okay. You are architect. Yeah. Okay. Nice. Oh, super. Nice to meet you. ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் நீங்கள் என்ட்ரான உள்ள பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? You visit the Pondicherry. Ask me in Tamil. Okay, sorry. Okay, I little bit of English. Okay, yeah, we understand. Yeah, understood. Okay. Actually, Pondicherry best place you visit there. There is a French town we have visited. Okay. And some good food places we have explored. Okay. And then next is Auroville. We still have to explore this place. Okay. Your name? Sweet name? Shamli. Okay, nice to meet you. Thank and you. nice glass. Okay. Thank you. Okay, very suitable. Thank you. Thank you.
அப்பாடா எப்படி இங்கிலீஷில் பேசி சமாளிச்சிட்டேன். ஸோ பார்த்துருப்பீங்க ப்ரொடியூசரு எப்படி இங்கிலீஷு ஓகே மாச்சு சக்திலாம் இருந்தாலும் ஸ்டன் ஆகிட்டான் என்ன அண்ணன் பூத்து விளாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து இருக்குது. ஓகேவா, இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்க்குறப்ப பயங்கரமாக ஹிஸ்டாரிக்கா என்னை காட்டாதீங்க, ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டை காமிங்க. ரைட்டு ஓகே. அண்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்னென்னா இந்த ரைட் பாத் கஃபே அப்படின்றதான் வச்சுருக்காங்க. அண்டு பழைய டெக்னிக்கலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் மேம்கிட்ட தான் வந்து பேசணும், அது மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு மேம்கிட்டையும் வந்துட்டு பேசலாம். மேம் ஹாய் 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 ஹாய், நைஸ் டு மீட் யூ. கார்த்திக், உங்கள் பேர்? Aparna. அப்பர்ணா. தமிழ்? No, ஓகே. Maharashtra. மகாராஷ்டிராவில் ஃபுல் நேம்? Aparna Kumbhare. ஓகே. வை டிட் யூ சூஸ் விசிட் பாண்டிச்சேரி? Wanted to explore this place. ஓகே. Yeah, and I have a soft corner for South India because I was born in Kochi. That's why. ஓகே. சவுத் ஆர் யூ சே இன் சாஃப்ட் கார்னர் இன் தமிழ்? I have a soft corner for South India. ஓகே ஓகே. கிளாஸ் நைஸாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைலாக ஏதாவது போட்டு காட்டலாமா? ஓகே. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. Then we choose, we do one Rajini style. Do you know Rajinikanth? You teach me, I will do. Okay. 1, 2, and 3. Okay? Ready? 3, 2. Thank you so much, ma'am. Thank you. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்னா தம்பிங்களா ஜாலியாக இருக்குங்களா? சரி ரைட் ஓகே. அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அட்மாஸ்ஃபியரே பார்க்க ஒரு ரியலாகவே வந்து ஃபோட்டோ எடுக்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஸோ அது வந்து நம்மளோடலாம் யாரும் ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறவங்க இவங்களாம் வந்து பார்க்குறப்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்துட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து ஒரு ஸ்பேஸ், ஒரு அமைதியான ஸ்பேஸு, ஒரு தியானம் பண்ணக்கூடிய இடம் ஆக்சுவலாக. ஸோ இதோட ஹிஸ்ட்ரிஸ்லாம் என்ன அப்படின்றதுலாம் ஃபுல் ஆஃப் பிக்சராக அண்ட் வந்துட்டு தரவாக வந்து எக்ஸ்பிளைன் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக நம்மளோட கைட்டை வந்து கேட்டப்போ இவர் வந்து என்ன சொன்னார்னா அது சம்மந்தமாக ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொன்னார். ஸோ இதை வந்து லுக்கெல்லாம் பார்த்துட்டு வெளியில் போகிறப்போ உங்களுக்கு அதை தரவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இந்த இடம் தான். ஸோ இது வந்து பர்டிகுலராக பயங்கரமாக வந்து சூப்பரான ஒரு இடம். அண்ட் வந்து இதையே பெருசாக காட்டுறது தான். ஸோ வந்து காட்டிருப்பாங்க, இதுதான் அதோட ஓரல் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது. அண்ட் வந்து பாசஸ் டு பி மெயின்டெனன்ஸ் வியூவிங் பாயிண்ட் அப்படின்றாங்க. ஸோ இந்த இடம் தான் வந்து பாசஸ் வந்து கொடுக்குற இடமா இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அதோட ஓரலான ஒரு பிக்சர். இது வந்து என்ன தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம ஆள் வந்துட்டு சொல்லுவாப்புல. அண்ட் வந்து இங்கிலீஷில் தெரிஞ்சதுனால நானும் கொஞ்சம் படிச்சுட்டு உங்களுக்காக சொல்கிறேன். பாசஸ் வந்து கொடுக்குற இடம் இந்த இடம் தான். ஸோ அண்ட் வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க. அண்டு இவங்களாம் யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? அண்ட் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் வந்துட்டு பார்க்குற இடமா இருக்குது. பட் அந்த இடம் அந்த பர்டிகுலராக அந்த கோல்டன் சைடு திருப்பு. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸு இதெல்லாம் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளோட கைட்கிட்ட யார்கிட்டையாவது வந்து பசங்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? அவனுங்களுக்கும் ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறப்போ இதில் வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பாஸ் உங்களுக்கு வந்து அதை காட்டுறேன். ஒரு வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பாஸ் வந்து ஒன்று தராங்க. ஸோ இதிலலாம் என்ன போட்டிருக்காங்கன்னா மந்திரியின் வெளிப்புற பார்வையிட இலவச அனுமதி சீட்டு. இது வந்து காலைல 9 மணிலேருந்து ஈவினிங் 4:30 மணி வரைங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து மதியம் வந்து 1 மணி வரையும். இங்கே வெஹிக்கிள் வேணால் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட இவர்கிட்ட வந்து கேட்போம், இதுனா ஃப்ரீ வெஹிக்கிள், இதை வந்து காட்டி எடுத்துக்கலாமாண்ணே? என்ன கொடுத்து எடுக்கணும்? இல்லை இது வந்து நம்ம அவங்க கேட்ட. ஸோ வந்துட்டு வெஹிக்கிள் உண்டா இல்லையான்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஆனால் சைக்கிள் உண்டா? ஏன்? ஓ ரெண்ட்டு. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நாங்கள் வந்து சைக்கிள் கேட்டப்போ இங்கே வந்து கெஸ்ட்டாக தங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வெஹிக்கிள் ரைட்டானே ரைட். அண்ட் வந்து நீங்கள் நார்மலாக எங்களை மாதிரி சும்மா பார்க்க வந்தீங்கன்னா உங்களுக்குலாம் வந்து வெஹிக்கிள் கிடையாது. ஆல்ரெடி சொல்லிட்டார் பார்த்தியா ப்ளூ சட்டைனாலே கொஞ்சம் பஞ்சாயத்து தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே சுற்றி காட்டுறதுக்கு வந்து ஒரு பஸ் ரூட்டு, குட்டியாக வந்து வேன் ரூட்டு எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து இதில் என்னன்னா இதில் வந்து வியூவிங் பாயிண்ட் அது வந்துட்டு 1.5
5 கிலோமீட்டர்லேயும் 30 மீட்டரில் வாக்கிங்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்தில் வாக்கிங்னு வந்துட்டு இருக்குது. இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து 1.5 கிலோமீட்டருங்க. டிஸ்டன்ஸ் வந்து எத்தனை நிமிஷத்தில் நடக்கலாம்னு 30 நிமிஷத்தில். நம்ம கொஞ்சம் வயசான டிக்கெட்லாம் கொஞ்சம் அழைச்சிட்டு போகிறதுனால ஒரு 40 நிமிஷம் ஆகும். பட் ஆனால் சீக்கிரம் முடிச்சு வந்துடலாம். ஓகேவா? வயசான டிக்கெட்னு சொன்னது யாரும் இல்லை, அவர் முதல்ல ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முக்கியமாக உள்ளே என்ட்ரா வரப்போன்னு பார்த்துருப்பீங்க. அந்த உலகம் வந்து எப்படி இருக்குது, அந்த குளோபல் எப்படி இருக்குன்றது அது இன்னும் கொஞ்சம் பெரிய விஷுவலாக காட்டுற மாதிரி தான் இந்த உள்ளே வந்துட்டு இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. அதை வந்து பார்க்குறப்பே உலகம் ஒரு அமைதியான மேடை, இங்கே எல்லோரும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அண்ட் வந்து வாங்க, ரொம்ப நேரம் வளவலன்னு பேசாமல் ஒரு 30 நிமிஷம் நடக்க வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒரு 1/2 hour மினிட் அப்படின்னோடனே வாக்கிங்கில் வந்து 1/2 hour ஆகுமா, ஐயோ அவ்வளோ தூரம் நடக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஆக்சுவலாக இதை ரவுண்டாக சர்க்கிள் பண்ணி வர்றதுக்கு தான் அது வந்து 1/2 hourன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து இந்த கிராஸ் ரூட் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி க்ரீன் என்ட்ரன்ஸில் ஒன்று இருக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா இந்த பாருங்கள், ஐ லவ் வைல்டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வேறு வச்சுருக்காங்க. வைல்ட் லைஃப் ஆர்ட் கேலரி அண்ட் எஜுகேஷன் சென்டர் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஆர்கிடெக்ட் விஷயங்களான ஆர்கிடெக்ட்னு அந்த அக்கா வரைங்க போகிறாங்கண்ணே. சரி, ஓகே, அந்த அக்கா அப்படியே இருக்கட்டும். பட் ஆனால் ஷீ இஸ் ஸோ ஸ்வீட். ஏண்டா பட் பரவாயில்ல, உள்ளே என்ட்ரானே ஒரு நேச்சருக்குள்ளே ஒரு போகிற ஃபீல் இருக்குல்ல. நம்ம ஏதாவது சென்னையில் சிட்டிலலாம் வந்து அப்படியே ஒரு ஒரு மிஷினான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டுருப்போம். பட் இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அமைதியாக, யாராவது கிராமத்தில் இருந்துட்டு திருப்பி சிட்டியில் வாழ்ந்துட்டு இருந்துட்டு திருப்பி அந்த கிராமம் போகிற ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து நிறைய உங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக வந்து காத்துக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் அந்த விஷுவல்லாம் அழகான விஷுவல் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துலேயே சின்னதாக ஒரு பாரத் நிவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காஃபி, நம்ம எங்கே போனாலும் நம்ம வந்து பர்சனலாக ரொம்ப அடிக்ட் ஆகுறது அது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த காஃபிக்கு தான் நம்ம வந்து அடிக்ட் ஆகுறது. அந்த டீ விஷயத்தில் மட்டும் நம்ம என்றைக்குமே நம்ம வந்து ஒரு ஃபீல், ஒரு தனி ஃபீல். எனக்காவது ஒரு மிடில் கிளாஸ் பசங்களாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த டீயோட அருமை என்னன்னு தெரியும். இங்கே சாய்னு போட்டிருக்காங்க, சாயோ டீயோ. அண்ணா ப்ரோக்ராம் பிடிச்சிடுறேன், டீ வாங்கி தருறியா லுக்கில் வந்துட்டு இந்த இடமே இருக்குது. அண்ட் வந்து இந்த ஆலமரம்லாம் பார்த்தே பல நாட்களாக இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குது. அடடா, ஒரு நல்ல ஒரு சாங்கை போட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த சாய், இந்த டீயை பார்த்தோன்னா தான்டா நம்ம மனசே சொர்க்கத்துக்கு போகுது. அதுவும் நம்ம ஊர் சைடில் இந்த ஆலமரத்தை இதெல்லாம் வந்து இந்த பஞ்சாயத்துக்கள்லாம் வந்து பெஸ்ட் பண்ணுவோம். ஆலமரத்து கூட தான் ஒரு கட்டத்தில் வந்து பஞ்சாயத்தே வந்து நடக்கும். பட் ஆனால் இந்த ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து ஒரு டீ குடிக்கிறதுன்னு சொல்லுவோம். பட் ஆனால் டிஷ்யூ வந்து எடுத்தேன், ரைட்டாக 4-5 எடுத்து பார்த்தேன். ரைட்டாக அவர் இல்லை டோன்னு எல்லாத்தையும் எடுக்காதீங்க, ஒன்று மட்டும் எடுங்க அப்படின்ட்டாரு. சரி, ஓகே. ஆனால் இங்கே வந்து பர்டிகுலராக சுகர் நீங்கள் தான் வந்து போட்டுக்கணும், அதுதான் வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சுகர் வந்து எடுக்காமல் வந்துட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. டே சுத்தமாக பச்சை தண்ணி மாதிரி இருக்கடா, யாராவது சுகர் மட்டும் எடுத்துருவாங்கடா. யார் சுகர் எடுத்துருவீங்களா அவங்களுக்கு இன்னொரு டீ. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆலமரத்து பேக்ரவுண்டு பார்க்குற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் உட்காந்தோம். ஸோ வந்து நம்மள மாதிரி இன்னும் உட்காந்துனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அந்த கேப்பில் போய் சுகரும் போட்டு வந்துட்டேன், இந்த ஒரு டீக்கு மட்டும். பட் இதில் உங்களுக்கு வந்து ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். ப்ரோக்ராம் முடிச்சுறது இருக்காப்புல அவருக்கு சுகர் இல்லாத டீயை வந்து தட்டி விட்ருவோம். சரிங்களா? இப்போ கூப்பிடுவோம், 2 சுகர் போட்டாருன்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் ப்ளசண்ட்டான அது ஒரு ஏரியா. ஐயா வாங்க ஐயா, டீ குடிக்க தங்களிடம் ஒரு நேர்காணலை எடுத்துக்கொள்வோம். ஓகே, இப்போ டீ கொடுத்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொண்டு வர. வாங்க ஐயா. இல்ல என்னை எப்படி தெருவா நாய் மாதிரி அலையுற பத்தியோ கூட எனக்கு வருத்தம் இல்லடா. எல்லாரும் பார்த்தோன்னே தெரியாத மாதிரியே நீங்க 2 பேரும் நடிக்கிறீங்க பாருங்கடா. உட்காருங்க, பேண்ட் ஈரமாகிட போது பார்த்து. ஓகே, சரி. பாண்டிச்சேரினாலே உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன ஞாபகம்? நல்லா டீ குடிச்சு ஸ்டைலாக டீ குடிச்சிட்டு சொல்லுங்கள். பாண்டிச்சேரி டீ குடிச்சிட்டு பேசுங்க. பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு நாட்டோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. எல்லாமே இங்கே இந்து வரையில் அந்த ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பிணைக்கப்பட்டு அங்கேயே அழிக்கப்பட்டு அங்கேயே முடிக்கப்பட்டது பாண்டிச்சேரி அப்படின்றதான் ஒரு சொல்ல வர. ஐயா டீ குடிங்க. சுகரில் டீ எத்தனை வாட்டி குடிங்க, நானும் பார்க்குறேன். வீடியோக்காக நடிக்கலாம் இப்படியா? சரி ஐயா, டீயில் சுகர்லாம் கரெக்டாக இருக்குங்களா? பாண்டிச்சேரி வந்து சுற்றுலாத்தலம். ஆமாம். இப்போ டீயில் சுகர் இருக்கா? டீயில் சுகர் இல்லை. குடிங்க. அவர் பேசிக்காக ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட், அவர் ஏன்டா வேஸ்ட் ஆக்குறீங்க? சரி, ரைட்டு, பரவாயில்ல ஐயா. உங்களுக்கு டீயில் வந்து சுகர் இல்லாமல் தான் கொடுத்தோம், சும்மா உங்கள் ரியாக்ஷனுக்காக. சுகர் போட்டு வந்துருங்க, ஓகேவா? பாண்டிச்சேரி உங்களுக்கு பிடிக்கணும்னு கட்டரும்பு கடிக்க வருது, அதை மட்டும் தட்டி விட்ருக்கேன். அவன் ஏதோ மாரி செல்வராஜ் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஓகே, அண்ட் வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ரு ஆகிறப்போ கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இந்த ஃப்ளவர் இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் வந்துட்டு அதை அப்படியே அழகாக காட்டுப்பான்.
அது பார்க்குறப்ப இல்லை ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் ரிலேட்டட் ஒரு ஃபீல் இருக்குல்லடா. நம்மளாம் எங்கே இன்றைக்கி ஃபாரின் போகிறது. ஸோ அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் கம்பல்சரி இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ அழகாக சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகணும். இது ஆக்சுவலாக நம்ம வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரிலாம் ஃப்ளவர் வந்து செட் பண்ணுவோம். பட் இங்கே நேச்சுரலாகவே இருக்கிறப்ப இல்லை நம்மளுக்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கே பார்த்துக்கிட்டு நைஸாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுவே வந்துட்டு பயங்கரமாக அழகாக இருக்குது. அண்ட் இன்னும் நம்ம கூட வந்த 2 பேர் வந்து முன்னாடி போயிட்டாங்க, இன்னொருத்தவனுங்க இன்னும் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நம்ம மட்டும் தான் பின்னாடி இருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்துல கட் பண்ணிட்டு டேரெக்டாக அவங்கள்ட்ட போயிட்டு ரீச் பண்ணிடுவோம், இல்லை நம்மளை விட்டுட்டு போயிடுவானுங்க. யாராவது வந்து இந்த இருக்குது 30 நிமிஷம் தான் நடக்கிறேன்னு சொன்னால் இந்த வருஷத்தில் ஒரே ஒரு வாட்டி வாக்கிங் போகிறவன் ஜிம்மில் 500 ரூபா ஃபீஸை கட்டி வருஷம் ஃபுல்லாக போகிறவங்களுக்கெல்லாம் தயவுசெய்து நடக்காதீங்க. நம்மளுக்கும் நடக்காது ஆகாது. சைக்கிள் எடுத்துங்க பாருங்கள், ஃபுல்லாக கருப்பு சட்டைன்றதுனால மேக்ஸிமம் தெரியல, ஃபுல்லாக வேர்த்திருச்சு. பட் இருந்தாலும் உலகினில் யாரோடும் தோற்காகிறேன், கடைசியாக டெஸ்டினேஷன் அடைவோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக டெஸ்டினேஷனுக்கு வந்து வந்தாச்சு. ஓகேவா, இதில் வந்து என்ன போர்டு வச்சுருக்காங்க அப்படின்னா வே ஆஃப் இது குழந்தைகள் வந்து பராமரிப்பு, டாய்லெட்ஸு, ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இங்கே இருக்குதுப்பா அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்வையிட போகும் வழி அப்படி சொல்லிட்டு இந்த ரூட் தான் காட்டுறாங்க. ஸோ அந்த ரூட்லாம் வந்துட்டு போக போகிறோம். ஸோ வாங்க. அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் அந்த டெஸ்டினேஷனை அடைஞ்சி அதில் வெளியாக ஒன்றத்தை பார்க்குறப்போ ஒரு சுகம் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமான ஒரு சுகம். ஸோ வந்து பார்ப்போம். ஆனால் இங்கே வர்ற எல்லாருமே இல்லை, வேர்த்து விறுவிறுத்து ஒரு வழியாகி தான் வந்துடுறாங்க. அது மட்டும் தான் உண்மை. யாராவது கொஞ்சம் அறிவுபூர்வமாக காரில் ஏறி வந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. நடந்து வந்த நம்ம தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். சரி ஓகே, பட் பரவாயில்ல. அப்பாடா ஃபைனலாக அந்த கோல்டன் ஆரோவில்க்கு வந்துட்டோம். நமக்கு முன்னாடியே நிறைய பேர் விறுவிறுக்க வந்திருக்காங்க. பட் என்னென்னா காணிக்கை ஏதாவது வந்து போடலாம், காணிக்கை கொடுக்குற இடத்துல நம்மள. பட் வந்து தம்பி வந்து இந்த மோஸ்ட்டாக அழகாக இருக்கிற அந்த ஆரோவில்லை வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுவான். ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு பாருங்கள், நானும் கொஞ்ச நேரம் பார்த்து ரசித்து ரெஸ்ட்டுகளை எடுக்கிறேன். சூப்பரான ஒரு பிஜிஎம்மோட அழகாக உங்களுக்கு வந்து அந்த ஆரோவில்லை தூரத்துலேயே பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொன்று ஏதோ மேக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங். ஸோ கேமரா அப்படிக்கிட்டே இருக்கியா? சரி ரைட்டு, ஓகே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான, ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபேவரட்டான ஒரு இடமா இந்த இடம் இருக்குது பாண்டிச்சேரி மக்களுக்கு. அண்ட் இங்கே வர விசிட்டர்ஸுக்கும் அது வந்து டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். Why did you choose visit Pondicherry in this place? We thought it was a beautiful place about the beach and everything, and it was an amazing thing to visit here. And especially, we was about to visit in October time, but unfortunately, we thought it would be great in Independence Day. Okay. How is Pondicherry? Yeah, it's good, very good. Okay. It's beautiful. Okay. People's very silent, Sweet. Yeah. Okay. Are you from? Bangalore. You are from Bangalore. Yeah. Okay. Bangalore close to Tamil Nadu always. Yeah. Okay. Do you know? Yeah, I know Okay. Okay. Your mother name? that. Devika. Devika, ma'am. Tamil name. Okay. It's very peaceful and it's very nice with the greenery and everything. It's an amazing feeling actually. Okay. And we loved it. Okay. Thank you. Thank you so much. Thank you. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you. Amma. Thank you. Okay. Photo. Okay. Definitely. Okay. And family நாங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அவன் இன்னும் திருந்தல மாமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த தமிழ். ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரோவில் வந்துட்டு பார்த்தோம். ஸோ மக்களோடையும் வந்து பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோவில் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் பாண்டிச்சேரியில். ஸோ எஃபர்ட் போட்டு நடந்து வந்து எல்லாம் பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு தனி சந்தோஷம் இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்களும் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஆரோவில் வந்துட்டு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக் பீச் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் காலனி இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். பை.